புட்டு செய்ய 1 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். கண்ணு நல்லா ஆவி ஏறுற மாதிரி இருக்கிற குண்டானா எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே காட்டன் துணியை போட்டுக்கோங்க. வச்சுருக்கிற கிழங்குல தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் எவ்வளோ தண்ணி கொட்டுது பாருங்கள். அதுக்கப்புறமா இதை உடச்சி விட்டு வேக வைக்கிற பாத்திரத்தில் போட்டுடுங்க. மாதிரி நம்ம சீவி இருக்கிற எல்லா கிழங்கையும் தண்ணியை புழிஞ்சு எடுத்துட்டு உடச்சி விட்டு போட்டுக்கோங்க. எல்லா கிழங்கும் புழிஞ்சு உதுத்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஆவி காட்டி வேக வச்சுக்கலாம். இட்லி வேக வைக்கிற மாதிரி ஆவியில் தான் வேக வைக்கணும். 15 நிமிஷம் டைம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணியில் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா மேலே ஃபுல்லாக தண்ணி படிஞ்சிட்டு கீழே மாவாக இருக்கும். அந்த மாவை எடுத்து நம்ம உருட்டி உருட்டி வேக வச்சு குலோப் ஜாம் செய்யலாம். அதில் இப்போது மூடி வச்சு நம்ம 15 நிமிஷம் ஆவி காட்டி எடுக்கலாம். அரை மூடி தேங்காவை நான் மிக்சியில் துருவி எடுக்க போகிறேன். நீங்கள் கையால் துருவி எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு சொல்லி லைட்டாக பார்க்கலாம். கொஞ்சம் வேகலை, நடுவில் பாருங்கள். சுற்றி இருக்கிற கலருக்கும் உள்ளே இருக்கிற கலருக்கும் வேகலை பாருங்கள். அப்போ நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இப்போ இதை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யை விட்டு உடச்சி விடுங்க. துருவன தேங்காவை அதோடவே சேர்த்து உடச்சி விடுங்க. ஜீனி மட்டும் ஆறுனதுக்கப்புறமா போடுங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா போடுங்க. ஜீனி வேணும்னு நினைக்கிறவங்க ஜீனி போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை தான் போடுறேன். ஒரு 5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. அவ்வளோதான். மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுது. வாங்க சாப்பிட்லாம். என்னுடைய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.